கனடாவோட பிரைம் மினிஸ்டர் அவர்கள் பேசும்பொழுது ட்ரம்ப் அவர்களினுடைய இந்த நடவடிக்கை அப்படின்றதே வந்து புதிய வேர்ல்டு ஆர்டரை நோக்கி போகுது. பழைய வேர்ல்டு ஆர்டர் டோட்டலி கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அப்படிதான் இருக்கா இப்போ நிலைமை? ஆமா, நான் கிரீன்லாண்டில் பிடிப்பேன். அப்புறம் இப்போ வந்துட்டு இதை பிடிச்சாச்சு, வெனிசுலா பிடிச்சாச்சு. அடுத்தபடியாக கொலம்பியாவை நான் பிடிப்பேன். அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் யாருக்கு விற்கணுன்றதை நான் தான் நிர்ணயிப்பேன். நியூசிலாண்டு வந்துட்டு பாதுகாப்பாக எனக்கு தேவைன்னு நான் பிடிச்சிக்குவேன். கனடா வந்துட்டு என்னோட சேர்த்துக்கிறணும், அதான் சரி. இப்படிலாம் பேசிட்டு போனான்னா அது என்னது அர்த்தம்? இஸ் கிரியேட்டிங் எ நியூ ஆர்டர். அதுதான் ரஷ்யா ஹிட்லர் பண்ணது, அதே தான் இவர் பண்ண போகிறாரு. ஆனால் ஹிட்லர் காலம் வேலை இப்போ வேலை. ஹிட்லர் காலத்தில் வந்துட்டு எல்லாமே அரசியல் பேசுறது மக்களும் பேசுவாங்க. புரியுதுங்களா? நாளைக்கு வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தூதரங்களையும் மூடு, டெல்லியில் மட்டும்தான் அப்படின்னா காலிடி. இவ்வளோதான். ஸோ அவன் அமெரிக்கா போகிறது ஒரு முழுக்க முழுக்க ஏகாதிபத்தியம். இப்போ ஏகாதிபத்தியம் மீது ஏகாதிபத்தியம். இவங்க தான் கூட்டு ஏகாதிபத்தியம். லாட்டின் அமெரிக்கா, ஆசியா, ஆப்பிரிக்கா எல்லாத்தையும் இவங்க தான் ஒன்றா சேர்ந்து பண்ணவங்க. அதுதான் நேட்டோ. இப்போது அவங்களுக்குள்ளே அந்த தகராறு இருந்துச்சு. ஏன்னா பொருளாதார ரீதியாக இந்த மூன்றாவது உலக நாடுகள் வளர்ந்துருச்சு. எனக்கு பர்கினோ ஃபாசோ அந்த நாடு வந்துட்டு என்ன பண்ணுறது, கோல்டெல்லாம் நான் விற்றுக்கிறேன், உனக்கு கிடையாது அப்படின்னுச்சு. உடனே அவர் தூக்கிறதுக்காக ஃப்ரான்ஸ் முயற்சிக்கிறான். இதே மாதிரி தான் எல்லா நாடுகளும். இன்னும் கொஞ்சம் நாள் விடுதலை ஆக இவங்களுடைய பொருளாதாரம் வந்துட்டு பெரிய ஸ்ட்ரெயின் வரும். அதனால தான் இருக்கிற எண்ணெய் வளத்தெல்லாம் நான் விற்று காசாக்குறேன் அப்படின்றான் இவன். அது என்னுடைய நாட்டு வெல்த் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு அந்த கடத்தப்பட்ட வெனிசுலா அதிபர் சொல்கிறது. இதுதான் விஷயம். இதே வெனிசுலா பொசிஷனில் இந்தியா வச்சு பாருங்கள். இப்படி வேற ஒரு நாடு பண்ணிச்சுன்னா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா?